புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை வழங்க கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. தமிழ்நாட்டு மக்களுடன் கேரளா மக்கள் துணை நிற்போம் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 நபர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய அமைச்சர் ஏவா வேலு. உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் அஞ்சலி. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பாஜக மாநில தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ். சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோருடன் சேர்ந்து ஆளுநரை சந்தித்தார் பட்னாவிஸ். இன்று விண்ணில் ஏவப்படவிருந்த PSLV C-59 ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைப்பு. இன்று மாலை 4:08 மணியளவில் ஏவப்படவிருந்த நிலையில் நாளை மாலை 4:12 மணிக்கு ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே பட்டப்பகலில் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் தாலி சங்கிலியை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் 3 பேரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். காஞ்சிபுரம் அருகே பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் வியாபாரம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெட்ரோல் தண்ணீர் கேனில் பிடித்துச் சென்று பணத்தை திரும்ப பெற்றுச் சென்ற பொதுமக்கள். நாடு முழுவதும் 59,000 வாட்ஸ்அப் குழு மற்றும் 1,700 ஸ்கைப் கணக்குகளை முடக்கியது மத்திய அரசு. டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டதால் நடவடிக்கை. கனமழை காரணமாக கடந்த 3 நாட்களாக நீடித்த தென்பெண்ணை ஆற்றின் ஆர்ப்பரிப்பு குறைந்தது. கடலூர் பாண்டிச்சேரி தென்பெண்ணை ஆற்றுப்பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதி. கடலூரில் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட 32 எருமை மாடுகள் கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. ஆற்று நீர் கடலில் வடிவதற்காக வெட்டப்பட்ட முகத்து வராத்தில் மாடுகள் இறங்கியதால் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல். உலக சாம்பியன்ஷிப் தொடரில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான போட்டியில் 3 ஓவர்கள் வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் இரு அணிகளுக்கும் தலா 3 புள்ளிகள் குறைப்பு. இதனால் உலக சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு நியூசிலாந்திற்கு குறைந்தது. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கான விடுதி கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்பு. விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பொன்முடி தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடமாடும் மருத்துவமனை வண்டிகளை தொடங்கி வைத்த பின் பேட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 146 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே அதற்கான மருத்துவ முகாம் வண்டிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகளை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கனமழையால் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளியில் இயல்பு நிலை திரும்பாவிடில் தேர்வுகள் ஜனவரியில் நடைபெறும். அரையாண்டு தேர்வுகள் வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது OPS உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. விதிகளை காரணம் காட்டி நிவாரண உதவி மறுக்கப்படவோ குறைக்கப்படவோ கூடாது எனவும் அறிக்கை. நீலகிரியில் கனமழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உதகை மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கம். உதகையிலிருந்து குன்னூர் வரை இயக்கப்பட்ட ரயிலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பயணம்.
கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே தொழிற்சாலையிலிருந்து ஏரியில் கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகளால் நீரில் செத்து மிதக்கும் மீன்கள். கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு சுற்றுப்புற மாசுபாடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சார், எப்போ ஒரு 200 கம்பெனி 300 கம்பெனி இந்த கெமிக்கல் தண்ணி வருது. இந்த கெமிக்கல் தண்ணியில பாரு மீனெல்லாம் செத்து போச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு மீன் சார். அது இல்லாத பாரு எல்லாம் பிச்சுன்னு போகுது தண்ணி. இந்த தண்ணி ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம தோடுங்க ஒண்ணும் இருக்காது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் நிகழ்ந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். உடன் சென்ற வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக மாநில பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் தகவல். அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் டிக்கெட் முன்பதிவில் புதிய சாதனை. டிக்கெட் முன்பதிவிலேயே 100 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.